ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் டென்ஷன் இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஃபீல் தோணுச்சு. அதை உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம 90s கிட்ஸாக இருக்கும் போது என்னென்ன பண்ணோம், என்னென்ன கேம் விளையாண்டோம், என்னென்ன சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் அந்த லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது விஷுவல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் ரொம்பவே அடம் பிடிச்சி வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் வீடியோ கேமு. டோட்டலாக ஒரு 200 கேம் பக்கம் இந்த ஜாய்ஸ்டிக்கில் இருக்கும். ஆனால் எல்லாரோட மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ. 90s கிட்ஸில் நிறைய பேர் இப்போ கூட இந்த கேம் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஏன் சொல்லப்போனால் நானே டைம் கிடைக்கும் போது இந்த கேம் இப்போயே விளையாண்டுட்டு தான் இருக்கேன். ஒன் டே ஃபுல்லாக விளையாண்டா கூட போர் அடிக்காத ஒரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ. இந்த கேமோட மியூசிக் கேட்கும் போதே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது கேம் பார்த்திங்கன்னா ரோட் ரஷ். ரொம்ப சூப்பரான ஒரு பைக் கேமு. பைக்கில் போயிட்டுருக்கும் போதே பக்கத்தில் இருக்கணும் எட்டி உதைக்கிறது, கையில் செயினை வச்சு அடிக்கிறது, பெல்ட் வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஜாலியாகவே இந்த கேம் வந்து அந்த ஸ்டேஜ் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக போகும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது அட்வென்ச்சர் ஐலாண்ட் கேமு. இது கொஞ்சம் மேரியோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சின்ன வயசில் எனக்கு இந்த விளையாட்டு அவ்வளோ பிடிக்காது. நிறைய வாட்டி நத்தா மேலே போய் இடித்து நானே அவுட் ஆகிடுவேன். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரோட் ஃபைட்டர் கேம். இதுவும் ஒரு சூப்பரான கேமு. ஸ்டேஜ் அதிகமாக ரோடோட சைஸு குட்டி ஆகிடும், கோணலாக வேறு ஆகிடும். இதில் வேறு ஒரு குறுக்கையும் மறுக்கையும் ஒரு சிலர் வந்து நம்மளை இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவனும் நம்மளை இடிச்சிடாமையும் பார்த்துக்கணும். இதில் நமக்கு வேறு ஃபியூவல் காலி ஆகிடும். யாரும் நம்மளை இடிச்சிடவும் கூடாது, ஃபியூவலும் காலி ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து ஸ்டேஜ் முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிவேட்டர் ஆக்ஷன் கேம். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு பைய கேமு. கயிறு போட்டு அடுத்த வீட்டில் போய் அவங்க வச்சுருக்க நகை பணத்தெல்லாம் திருடிக்கிட்டு அவங்க வச்சுருக்க கார் எடுத்துகிட்டு போனால் தான் அடுத்த ஸ்டேஜே வரும். ஆனால் இதுவும் ரொம்ப ஜாலியான ஒரு கேம் தான். ஒரே ஒரு குண்டு சத்தம் கேட்டால் போதும், எல்லா பக்கமும் ஆளுங்க வந்து ரவுண்டு கட்டி சுட்டு தள்ளிடுவாங்க. அவங்க வந்து நம்மளை சுடுறதுக்குள்ளே நம்ம அவங்கள சுட்டு தள்ளிட்டு லிஃப்ட்டில் ஓடி போயிடுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் சிட்டி கேமு. இந்த கேமில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2 பிளேயர் வச்சு விளையாடுற கேமு. வீட்டில் இருக்க அண்ணனுங்களோட சண்டை போடாமல் விளையாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் தான். 2 பேராக சேர்ந்து விளையாடணுன்னா ஒரு 30-40 ஸ்டேஜ் வரைக்கும் விளையாடலாம். சிங்கிள் பிளேயராக விளையாண்டோன்னா 7 ஸ்டேஜ் 8 ஸ்டேஜ் தாங்க மாட்டேன். அதுக்குள்ளே என்ன தான் நம்ம வீட்டில் ஜாய்ஸ்டிக் வச்சு கேம் விளையாண்டாலும் வெளியில் போய் விளையாடுற ஒரு சில கேம் நம்மளோட ஃபேவரட்டாக இருக்கும். அப்படி என்னோடய ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் ஃபார் ஸ்பீடு. இந்த கேமில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் செலெக்ஷனும் கார் செலெக்ஷனும் வேறு லெவலில் இருக்கும். என்னமோ நம்மளே சொந்தமாக கார் வாங்கி ஓட்டுற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு திரும்பி வருவோம். இந்த கேம் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டு. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் விளையாடுற கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டேஞ்சரஸ் டேவ். வீக்லி ஒன்ஸ் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் பீரியட் இருக்கும். அந்த பீரியடில் எல்லாருமே இந்த கேம் விளையாட அலோவ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் தொட்டு கீபோர்ட் தொட்டு முதல்ல விளையாண்ட கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். இந்த கேமுக்காகவே வீக்லி ஒன்ஸ் கம்ப்யூட்டர் பீரியட் எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டே இந்த வீக் ஃபுல்லாக எக்ஸைட்டடாக போயிடும். அடுத்து நம்ம சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் டாப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசை சாக்லேட் விளம்பரம். ஆசை சாக்லேட் ரேட்டும் ரொம்ப கம்மி. 25 காசுலேருந்து 50 காசு வர வரைக்கும் இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட ரேஃபரை 2 பேரும் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்து விளையாண்டதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அடுத்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஜாம்பாக்கு விளம்பரம். இதில் ஹைலைட் என்ன, இந்த ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதே நமக்கு புரியாது. அதுக்காகவே நின்று இந்த விளம்பரத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதனாலேயே இந்த விளம்பரம் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. மூணாவதாக எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விளம்பரம்னு இதை சொல்லலாம், ஹச்சோட விளம்பரம். ஆக்சுவலாக முதல்ல இந்த விளம்பரம் பார்க்கும்போது இந்த நாயோட விளம்பரம் தான் நான் நினச்சேன். அவங்க பாடுற இங்கிலீஷ் எதுவுமே புரியலனாலும் இந்த சாங் வந்து எல்லாருமே முணங்கிக்கிட்டே இருப்போம். அடுத்து எல்லாரோட ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்வார்ட்ஸ் கிரேப் வாட்டரோட விளம்பரம். இந்த விளம்பரம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் யாராவது சும்மா அழுதா கூட சரி இந்த விளம்பரத்தை வச்சு பயங்கரமாக நக்கல் அடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மீரா ஷேக்க விளம்பரம். இது வந்து தீபாவளி டைமில் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட தீபாவளி டைமில் ஒரு சில டைம் இந்த விளம்பரம் மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்டே ரொம்ப ரசித்து பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியோட ஆடும் அந்த கேடிவியோட ஆடும் தான். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம். இந்த பப்பி ஹவுஸ் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரெட்டு. அந்த நாய் வந்து காசு எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறதுக்காகவே ஒரு ஒன்னியல் ஃபுல்லாக காசு சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கலராக ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி சாப்பிட்ட ஜெல்லி. அடுத்தது பாப்பின்ஸ் இப்போ கூட நிறைய கடைகளில் கிடைக்கிது, வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அடுத்தது வந்து இந்த சாக்கோ ஸ்டிக்கு. 2 ரூபீஸ்க்கு நெஸ்லே கம்பெனியோட சாக்கோ ஸ்டிக் ஒன்று வந்துருந்தது. அது வாங்கி ஒரு சாக்கோ ஸ்டிக்கை 1
ஹவர் கூட சாப்பிட்ருக்கோம். அடுத்தது ஆல் டைம் ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த இலந்த பழ ஜாமு. இந்த ஜாமெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர் கவரையே வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருக்கோம். இந்த சாக்லேட்டோட பேர் வந்து மம்மி டாடி சாக்லேட்டுன்னு சொல்லுவோம். இந்த மிட்டாய் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ரேஃபரை 2 பக்கமும் திரும்பி பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜென்ஸாகவும் இன்னொரு பக்கம் லேடி மாதிரியும் தெரிவாங்க. ஃப்ரூட்ஸில் நம்மளோட ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது இந்த இலந்த பழம். 2 ரூபாய்க்கு இந்த இலந்த பழம் வாங்கி சாப்பிடுவோம். அதுலேயும் அவங்க போட்டு கொடுக்குற அந்த சில்லி சால்ட் பவுடர் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இலந்த பழம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாப்பிட்ற மாங்காய், நெல்லிக்காய் எல்லாமே நம்மளோட ஃபேவரெட்டாக தான் இருந்தது. அடுத்தது நம்மளோட ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி ஐஸு. வீட்டு பக்கத்தில் அந்த ஒரு சின்னோண்டு வண்டியில் ஒரு தாத்தா தள்ளிட்டு வருவார். அந்த வண்டி சவுண்டு கேட்கும் போதே வீட்டுலேருந்து குடுகுடுன்னு ஓடியாந்து இந்த ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். இந்த பிக்சர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் குரங்கு பெடல். வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே ஃபஸ்ட்டெல்லாம் சைக்கிள் இருக்காது. வீட்டு முனையில் இருக்க அண்ணாச்சி கடையில் ஹவர் சைக்கிள் கொடுப்பாங்க. ஒரு ஹவருக்கு வந்து 3 ரூபா 4 ரூபான்னு சொல்லி ஹவர் சைக்கிளை வாங்கி எடுத்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டுவோம். காலெல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்தால் கூட அந்த ஃபீல் தெரியவே தெரியாது. சைக்கிளை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் இந்த அளவுக்கு ரத்தம் வருதுன்னே தெரியும். 90s கிட்ஸில் பிறந்தவங்கலாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா கூட அதிலே பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. எங்கள் வீட்டில் கடைக்கு போயிட்டு வந்தால் அந்த மிச்சம் வர காசை எங்களை எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் தான் போவேன் நீ தான் போவேன்னு நானும் எங்கள் அண்ணனும் நிறைய டைம் சண்டை போட்டிருக்கோம். அடுத்தது இந்த கேரியர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து மெரினா பீச்சுக்கு போனோம்னா கண்டிப்பாக இந்த கேரியர் வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு இதில் 3 டைப்பான சாதம்லாம் ரெடி பண்ணி அந்த கேரியரில் வச்சு விளையாண்டுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி 90s கிட்ஸோட மெமரிஸ் வந்து இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஒரு வீடியோலலாம் கவர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய அழகான நினைவுகள் நிறைஞ்சது தான் 90s கிட்ஸோட லைஃபு. என்ன தான் வீட்டில் டிவி வீடியோ கேம் எல்லாம் இருந்தாலும் 90s கிட்ஸ் மோஸ்ட்லி விரும்பி விளையாடுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் விளையாடுறது தான். நொண்டி ஆகட்டும், ஸ்கிப்பிங் ஆகட்டும். ஸ்கிப்பிங் எல்லாம் நான் ஸ்டாப்பாக 500 கவுண்ட்ஸ் வரைக்கும் கூட ஸ்கிப் பண்ணுவோம். எந்த ஒரு டயர்டுமே இல்லாமல் எனர்ஜியாக ஜாலியாக ஓடிட்டு இருந்த டைமு அதை வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது சொர்க்கம் மாதிரி இருக்குது. இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும் போதே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். என்னமோ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 90s கிட்ஸ்க்கே போன மாதிரி ஒரு ஃபீலு. நீங்களும் என்ன மாதிரி 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட சைல்ட்ஹுட் கேம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம். அது வரைக்கும் see you.